சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 20ஆம் சுருணையிலே இவை சொரூபத்தை உணர்ந்து உணரவும் உணர்வை பெறவூற மிக உணரவும் உண்டாம் என்று அருளிச் செய்கிறார். கீழ்ச்சூரணையிலே கூறப்பட்ட சாஸ்திர நிஷ்டர்கள் மேலும் சாஸ்திரத்தின் சார நிஷ்டர்கள் என்று இந்த இரண்டு விதமான அதிகாரிகளுக்கு இத்தகைய தன்மை உண்டாக காரணம் எவை என்று இந்த சூரணையிலே அருளிச் செய்கிறார். சாஸ்திர நிஷ்டர்கள் தங்களுடைய முயற்சியிலேயே ஊற்றம் உடையவராய் இருப்பதற்கும், சாஸ்திரத்தின் சார நிஷ்டர்கள் அதாவது திருமந்திர நிஷ்டர்கள் பகவத் கிருபையே உய்விக்கும் உபாயம் என்று உறுதியாக இருப்பதற்கும் காரணம் என்னவென்றால், தங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அவரவர் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டு கடைபிடிக்கிறார்களோ அவ்வளவுதான் அவர்களுடைய நிஷ்டையும் அமைந்திருக்கும் என்கிறார். இந்த உலகிலே எத்தனையோ நபர் தளிகை செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அத்தனை பேருக்குமே நலபாகம் என்பது அமைகிறதா? இப்படி சமையல், சங்கீதம், சாஸ்திரம் என்று எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையிலே ஆழ்ந்த ஞானமும் அனுபவமும் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு பக்குவம் கிடைக்கும். அதுபோல ஆத்ம விஷயத்தை பற்றி சாஸ்திர நிஷ்டர்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் உள்ளது, திருமந்திர நிஷ்டர்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் உள்ளது என்பதை இங்கு விளக்குகிறார். மேலோட்டமாக சாஸ்திரங்களிலே நிலை நிற்பவர்களான சாஸ்திர நிஷ்டர்கள் அறிந்து வைத்திருப்பது என்னவென்றால், இந்த ஆத்மஸ்வரூபமானது ஞானத்தையே குணமாக உடையதாய் இருக்கும் என்றும், தன்னுடைய தர்மபோத ஞானத்தாலே கீழ் மேல் நடு என எங்கும் வியாபித்து இந்த சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாய் இருக்கும் என்றும், தனக்கு ஞானம் உள்ள காரணத்தாலே கர்மம் இயற்றுதல், அதன் பலனை அனுபவித்தல் போன்றவற்றோடு கூடியிருக்கும் என்றும், ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டதாயிருக்கும் என்றும் அறிந்து வைத்திருப்பார்கள். ஆகவே அந்த சர்வேஸ்வரன் பற்றிய விஷயங்களை கேட்டு மனனம் பண்ணி தியானித்து அவனை கண்டுவிடலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறதே என்று மேலோட்டமாக அர்த்தம் புரிந்து கொண்டு, தன்னுடைய முயற்சியால் எப்படியாவது சம்சார கடலை கடக்க முயற்சி பண்ணலாம் என்றெண்ணி முயன்று கொண்டிருப்பார்கள். இதுதான் சாஸ்திர நிஷ்டர்களுடைய மனநிலை என்கிறார். ஆனால் சாஸ்திரங்களின் சாரமாக அதாவது ஆழ்பொருளாக உள்ள திருமந்திரத்திலே நிலை நிற்பவர்கள் அறிந்து வைத்திருப்பது என்னவென்றால், இந்த உலகியல் ஞானமும் உயிரும் சரீரமும் எல்லையில்லாத பிரகிருதி மாற்றங்களும் மற்றும் இந்த பிரகிருதியும் மிக மிக தாழ்ந்தவை. ஆகவே இவை கைவிடத்தக்கவை என்னும் அறிவை பெறும்படி அந்த சர்வேஸ்வரன் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தன்னுடைய கிருபை மட்டுமே காரணமாக இருந்து நம்மை வழி நடத்துகிறான் என்று அறிந்து வைத்திருப்பார்கள். ஆக இப்படி அவன் அருளாலே ஆத்மஸ்வரூபத்தை சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது என்று அறிந்து, அந்த ஆத்மாவானது ஞானம் மற்றும் ஆனந்தமே வடிவானது என்று அறிந்து, மேலும் ஞானம் முதலான குணங்களை கொண்டது என்றும் அறிந்து, பகவானுக்கு கைங்கரியம் செய்தல் என்பதை முதல் படியாகவும், அவனுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்தல் என்பதை கடைசி படியாகவும் கொண்டுள்ள அடியவன் அதாவது அடியேன் ராமானுஜதாசன் என்பதை தனக்கு சொரூபமாக கொண்டது ஆத்மா என்று அறிந்து, இப்படி எம்பெருமானுக்கு அடியவனாக இருப்பது மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் அதாவது பாகவதர்களுக்கும் அடியவனாக இருப்பதே ஆத்மாவுக்கு உரிய இயற்கையான வடிவம். அதுவே ஆத்மாவினுடைய முழுமையான நிலை என்று உணர்கிறார்கள். ஆகவே தன்னை பற்றிய சுமை அதாவது தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சி, மேலும் மோட்சத்துக்கு உண்டான முயற்சி என்பது முதலாக அனைத்தையுமே தன் சுமையாக கருதாமல் பொறுப்பை எம்பெருமானிடம் ஒப்படைத்துவிட்டு, தங்கள் முயற்சி ஏதும் மற்றவர்களாக எதுவுமே அடியேனால் பண்ண சக்தி இல்லை, அவன்தான் செய்விக்கிறான் என்று அவன் கையையே எல்லாத்திற்கும் எதிர்பார்த்து இருத்தல் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள். ஆக இந்த இரண்டு பிரிவை சேர்ந்தவர்கள் அதாவது சாஸ்திர நிஷ்டர்கள் மேலும் சார நிஷ்டர்கள் ஆகிய இவர்கள் தங்களுடைய ஆத்மஸ்வரூபம் குறித்து புரிந்து கொண்டுள்ள ஞானத்திலே உள்ள ஏற்றத்தாழ்வு என்பதே இவர்களுக்கு மேற்கூறிய எண்ணம் ஏற்பட காரணமாகிறது என்று கூறுகிறார். ஆக இப்படி முனிவரை இடிக்கியும் என்ற 17வது சூரணை தொடங்கி இந்த சூரணை முடிய சாஸ்திரங்கள் மற்றும் சாஸ்திரங்களின் சாரமான திருமந்திரம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், தகுதி வேறுபாடுகள், அந்தந்த அதிகாரிகளின் எண்ணத்தில் உள்ள வேறுபாடுகள், அவற்றுக்கு காரணமாக உள்ள ஞானத்தின் ஏற்றத்தாழ்வுகள் குறித்து சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்தார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.